நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நந்தகுமாரோட ஆட்டு பண்ணையை வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஆடு எல்லாமே மேலே பரல் இருக்குது. ஆடு போருக்கு பார்த்தீங்கன்னா ஜர்க்காகம் இருக்க அங்கங்கே ஸ்டாப்பர் அடிச்சிருக்கோம். 5 பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். இதெல்லாம் மேய்ச்சல் போகாத குட்டிகள். ஆட்டுக்கு உண்டான புல் தலையில் கட்டிடுவோம். அதே போய் ஷார்ட் போட்டு அதே மேலே வந்துடும். மதியங்கிறதுனால எல்லாம் இந்த காமனாக வச்சிருக்கிறோம். இரவு போது 5 பார்ட்டை பிரிச்சிருவோம். கடலை புண்ணா கூட தண்ணிக்கும் கீழே போக வேண்டியதில்லை. எல்லா செக்ஷனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையும் கேட் ஓப்பன் பண்ணால் தண்ணி பிரச்சனை இருக்கும். 5 செக்ஷனுக்கு 5 அதே மாதிரி வெளியே கேட் இருக்கும். கிடாய் ஆடு ஒன்றா வச்சோம்னா ரெஸ்ட் எடுக்கவே விடாது. குட்டி போட்டால் கொஞ்ச நாள் இது தனியாக விடணும். இது இன்னைக்கு காலையில் போட்டது. இந்த குட்டி இன்னைக்கு காலையில் பண்ணை முறையில் ஆடு வளர்க்குறதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணியாகணும். வந்து 1.25 அடி ஹைட்டுக்கு இருக்கும். இதுலேருந்து 9 இன்ச்சிலேருந்து 1 அடி தான் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கும். முடிஞ்சாலும் நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். குட்டி வந்து மண்ணில் இருந்தால் அது சுத்தம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆடு வளர்க்குறதே வந்து எருவுக்காக தான். நந்தகுமார் சார் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. வெள்ளாடோட எரு வந்து நாட்டு மாடு 3 மடங்கு 1 மடங்கு இது ஈக்குவல் ஆகும். தட்பவெப்ப நிலை மாறும்போது கன்னிவாடி வந்து நோய்க்கு தாங்கும். இந்த வியாபார நோக்கத்துக்கு பண்ணுறது வந்து கொடியாடு தான் பெஸ்ட். கொடியாடு பால் நல்லா கறக்கு. பணியாட்கள் வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் பணியாட்கள்? ஆடுக்கு வந்து ஒரே ஆள் தான். 800 பர் டே. வீடு இலவசம். கரண்ட் சார்ஜ் இங்கே இருக்கிற விவசாயம் கூலி ஆட்கள் எல்லாருக்குமே வீடு வாடகை இல்லாமல் கரண்ட் சார்ஜ் எல்லாம் நந்தகுமார் சார் ஏற்றுக்கிறேன். எஜுகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார். நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே ஆடி மாதம் கறி கொடுத்துருவாரு. ஏன்னா விருந்து போட்டோம்னா அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. கறியை கொடுத்தோம்னா அந்த ஃபேமிலியே எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸ்டாப்பர் அடிக்கலன்னு வச்சுங்க ஆடு நிற்காது. ஏற்றி விட்டுருங்க சார். வெயிலில் தாங்கணும் சக்தி. அந்த சக்தி இருக்கு. வெயில் தாங்குற அளவுக்கு இருக்கணும். அகத்தில் அதிக புரோட்டீன் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கு. நந்தகுமார் சாருக்கு ஒரு எங்கேயாவது பார்த்தா அது அப்படியே செஞ்சிடணுங்கிற ஆர்வம் இருக்கு. 2வது மெயினில் ஏற்றிடுவார். வேற ஒரு இன்ஜினியரே வந்து அதுக்கு உண்டான மெத்தட் சொன்னால் கூட அவரோட ஸ்டைலில் தான் பண்ணுவார். எல்லாத்துலேயுமே நல்லா ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக செய்வார். சார் மாடு எல்லாமே ஒரு 70 மாடு இருக்குங்க. இதுதான் நம்ம பரனில் வந்து கீழே வந்து இருக்கு கோழி வளர்த்துற முறை. இது எல்லாமே ஆட்டு புழுக்க தான். ஒரு விரல் போகிற அளவுக்கு கேப் இருக்கு. தண்ணி வந்து நம்ம எடுத்து சுமந்து கொண்டு போய் ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ண வேண்டியது. மங்களக்கரை புதூர் அருகினில் திரு நந்தகுமார் சாருடைய பரநாடு ஃபார்மை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நாட்டு வெள்ளாடுகள் வந்து பரன் முறையில் மேய்ச்சல் முறைக்கும் கொண்டு போயிட்டு பரன் முறையிலையும் வளர்த்துட்டு இருக்காங்க. சோமு சார் இருக்காருங்க, மேனேஜர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த பரநாடு வளர்ப்பை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கு. நம்ம பரநாடு வளர்ப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நந்தகுமாரோட ஆட்டு பண்ணையை வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த கேட் ஓப்பன் உள்ளே போகிறோம். இப்போ ஆடு எல்லாமே மேலே பரல் இருக்குது. இப்போ நம்ம இந்த வழியாக நம்ம ஏறி போகிற வழியில் ஆடும் வந்து போய்க்கும். கீழே வரப்போ ஆடு இதில் தான் வரும். மேலே போகும்போது ஆடு போயிடும். ஆடு போருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க்காகம் இருக்க அங்கங்கே ஸ்டாப்பர் அடிச்சிருக்கோம். மரத்துலேயே வந்து ஸ்டாப்பர் அடிச்சிருக்கோம். அப்போ தான் ஆடு இல்லாட்டி ஆடு வலிக்கு போயிடும். அதனால் இது வந்து 5 பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்றில் வந்து குட்டி மேய போகாத குட்டி, ஒன்றில் குட்டி ஆடு, ஒன்றில் ஆணாடு, ஒன்றில் பெண், அப்படி பிரித்து தான் விட்டுருக்குறோம். ஓகே, பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேய்ச்சல் போகாத குட்டிகள். எதுங்க இதெல்லாமே எவ்வளோ மாத குட்டிகள்? இதெல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதம் 50-60 நாளுங்கும்போது 2 மாதங்கும்போது வெளியே போயிரு மேயிருக்கு. இதெல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா காலையில் வந்து இந்த இது மாதிரி அது ஆட்டுக்கு உண்டான புல் தலையில் கட்டிடுவோம். இந்த குட்டிக்கு மட்டும் இருக்கும். மற்றெல்லாம் ஆடு மேய போயிடும். சரிங்க சார். அதே போய் ஷார்ட் போட்டு அதே மேலே வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ மதியங்கிறதுனால எல்லாம் இந்த காமனாக வச்சுருக்குறோம். இப்போ 1 மணிக்கு மேய்ச்சல் போயிட்டு வந்ததுனால இப்போ கிடாயும் பெண்ணாடு எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்குறோம். இப்போ அது என்ன ஆகுன்னா இரவு போது பிரித்து விட்ருவோம். 5 பார்ட்டை பிரிச்சுருவோம். இப்போ இது எதுக்கு? இது வந்து ஆக்சுவலாக கடலை புண்ணாக்கோட தண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா வெறுந்தண்ணி இருந்தது. இதில் புண்ணாக்கு தண்ணிக்கும் கீழே போக வேண்டியதில்லை. நம்ம எல்லா செக்ஷனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தண்ணி பிடிக்கணும்னா
இப்படி இங்கே எல்லா இடத்துலையும் கேட் ஓப்பன் பண்ணால் தண்ணி பிரச்சனை இருக்காது, பிடிக்கிறதுக்கு. இப்போ எப்படி சார் ஆடு ஓப்பன் பண்ணி விட்டீங்களா அது பாட்டுக்கு போகுது? இல்லை அது எல்லாமே இப்போ கீழே போனாலும் அது வந்து வெளியே போக முடியாதுங்க. எல்லாமே எல்லா ஆடும் கீழே போகுது. 5 இதுக்கும் செக்ஷனுக்கு 5 அதே மாதிரி வெளியே கேட் இருக்கும், வெளியுமே தீனி போடுற மாதிரி எல்லா செட்டப் இருக்கும். இது இந்த செக்ஷன் சொல்லுங்கள் சார். இது வந்து கிடாய், மேக்ஸிமம் இதில் கிடாய் இருக்குது. இந்த கிடாய் வந்து தனியாக விடுறதுக்கு என்னன்னா ஆடை வந்து ரெஸ்ட் எடுக்க விடாது. கிடாய் ஆடு ஒன்றா வச்சோம்னா ரெஸ்ட் எடுக்கவே விடாது, கிடாய் நிறையா இருக்கிறதுனால. அதனால் இந்த உண்டான செக்ஷனில் கிடாய் தனியாக, ஆடு தனியாக, குட்டி தனியாக, ஆடு குட்டி தனியாக, அந்த மாதிரி பிரித்து விட்ருவோம். இது எல்லாமே கிடா தான் மேக்ஸிமம் இது கிடாய். இப்போ மத்தியானங்கிறதுனால நார்மலாக 1-2 மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த செக்ஷன் சார். இது குட்டி போட்டால் கொஞ்ச நாள் இது தனியாக விடணும். சின்ன சின்ன குட்டி நிறைய இருந்துச்சுன்னா ஆடு வந்து மிதிச்சிரு குட்டியை. அப்புறம் குட்டி போய் தேடி ஆடு பால் குடிக்கிற சிரமம் இருக்குங்கிறனால இப்போ தனியாக வச்சுருக்கோம். இது இன்னைக்கு காலையில் போட்டது இந்த குட்டி. இன்னைக்கு காலையில். ஆமாம். இது வந்து எப்படி சார் செட் பண்ணீங்க சார்? இது 1 அடி பிவிசி பைப்புங்க. இது நம்மகிட்ட இருக்குது எம்எஸ். இங்கே இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒர்க் ஷாப்லேயே பண்ணது. பிவிசி 2 கட் பண்ணி, இது வந்து பண்ணை முறையில் ஆடு வளர்க்குறதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் தீவனம் போட்டாகணும். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தீவனம் வந்து 1.25 அடி ஹைட்டுக்கு இருக்கும். இதுவும் அது பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 9 இன்ச்சிலேருந்து 1 அடி தான் இருக்கும். சரிங்க. இது குட்டி சாப்பிட்ற மாதிரி ஹைட்டாக இருக்குது, ஆடுகளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பெண்ணாடுகள் தான். இதெல்லாம் பெண்ணாடுகள். இதெல்லாம் இனி குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கும். இது எப்படி சார் இது பராமரிக்கிற நீங்கள் டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்ப்பாங்க சார்? டாக்டர் அதிகமாக நம்ம இங்கிலீஷ் மருந்துக்கு அதிகம் போய்க்கிறது இல்லை. நம்ம முடிஞ்சளவு நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். ஆடு மாடு எதுக்காக இருந்தாலும் நாட்டு தான். இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால முடிஞ்சளவு நாட்டு இதாக யூஸ் பண்ணுறோம். டாக்டர் வந்து தேவைப்பட்டால் வருவாங்க, இல்லாட்டி டாக்டர் இதெல்லாம் கேட்குறது இல்லை இல்லைங்களா சார்? அப்புறம் கீழே பார்க்கலாங்களா சார்? நம்மளுக்கு அந்த கோழி இது எல்லாம் ஆப்பர்ஸ் எடுத்தா இது மாதிரி பார்த்துக்காதீங்க சார். பார்த்துக்கிங்க. இந்த ஸ்டாப்பர் அடிக்கலன்னு வச்சுங்க ஆடு நிற்காது. கீழே விழுந்துடும். ஆமாம், சல்லன் வந்துருமில்ல. வா 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 வா. வா. அதுவே ஏறுங்களா? ஓகே, ஏறி விட்டுருங்க சார். வேற எங்கேயும் வழி இல்லை. அப்படிதான் ஏறி ஆகணும். ஆமாம், ஒரு செக்ஷன் அப்படி தான். ಉಂಡು ಬಿಟ್ಟಿಯಾ? ಉಂಡು ಕಟ್ಟೋಗು. ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, ಉಂಡು ಕಟ್ಟೆ ಹಸಿ ಬೆಟ್ಟಿ ತಂದು ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿಸಿ ಬಿಡು. ಒಂದು 1 hour ಲೇಟ್ ಆಗಿ ಪರವಾಗಿಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು. நான் மேலே சொன்னமில்லங்க சார், இப்படி இதுதான். இது வந்து இப்படி மேய்ச்சலுக்கு போகாத குட்டிக்கு வந்து இப்படி கட்டி விட்டோம்னா தீவனம் எடுத்துக்கும், இங்கே எடுத்துக்கும். ஆமாம் சார். இது எவ்வளோ நாள் கழிச்சு மேய்ச்சலுக்கு அழுப்பு? 2 மாதம் சார். 2 மாதம் ஆகும் இல்லைங்களா சார்? ஒரு சைஸ் வரணும். ஆமாம், இல்லை போய் அது வெயிலில் தாங்கணும் சக்தி, அந்த சக்தி இருக்குது. வெயில் தாங்குற அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா படுத்துக்கு. என்ன தலை சார் கொடுத்துருக்காரு இப்போ? இது வந்து சவுடால். சவுடால் தலை. இது வந்து வெட்டி போடுறதுக்கு மசாலுக்குள்ள. காலையில் பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை எல்லாமே, அகத்தி இதெல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே. அகத்தியில் அதிகம் புரோட்டீன் இருக்குங்க. ஓகே சார். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஸ்கெட்ச் போட்டது எப்படி சார் ஸ்கெட்ச் போட்டாங்க? இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் சாருக்கு ஒரு எங்கேயாவது பார்த்தா அது அப்படியே செஞ்சிடணுங்கிற ஆர்வம் இருக்குது. 2வது மெயினில் ஏற்றிடுவார் சார். அதை எந்த விஷயமா இருந்தாலும் டெக்னிக்காக செய்யறதுக்கு அவர் ஒரு இது சம்மந்தமாக வேறு ஒரு இன்ஜினியரே வந்து அதுக்கு உண்டான மெத்தட் சொன்னால் கூட அவரோட ஸ்டைலில் தான் பண்ணுவார். அவர் நல்ல ஆர்வம், எல்லாத்துலேயுமே நல்லா ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக செய்வார். சரிங்க சார். எந்த வேலை செஞ்சாலும் அவர் ரெகுலராக அதை வாட்ச் பண்ணுவார். அது போக மாடுகள் எவ்வளோ வச்சுருக்கீங்க சார்? சார் மாடு எல்லாமே ஒரு 70 மாடு இருக்குங்க. இங்கே ஒரு 15 மாடு தான். 15 மாடு, கிட்டத்தட்ட ஒரு 85 மாடுகள். ஆமாம். இது கோழிக்கு அதில் வெளி வந்துருச்சு, வெளி சுத்த வந்துரு. உள்ளே போகலாங்களாங்க சார்? உள்ளே போகலாம். இது மழை சாரல் வந்துட்டு இருந்தல, அதுக்காக கட்டி. எப்படி சார்?
மழை சாரல் வந்துட்டு இருந்ததில்ல. அது கரெக்டாக குஞ்சு. நீங்கள் போங்க சார். ஓகே ஓகே, இதுதான் நம்ம பரனில் வந்து கீழே வந்து இருக்கு கோழி வளர்த்துற முறை. பரன் இது எல்லாமே ஆட்டு புளிக்க தான். இது கூட கோழி எருவும் சேர்ந்துக்கும், கோழி கீழே இருக்கிறதுனால. இந்த பைப் மேலே கோழி ஏறி உட்காந்துக்கு அந்த மாதிரி. இந்த எருவு வந்து ஃபுல்லாகவே கீழே தான் விழுவும். ஏங்க சார்? ஆமாம் சார், எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த கேப் இருக்கு பாருங்க. ஆமாங்க சார். இல்லை ஒரு விரல் போகிற அளவு கேப் இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே கீழே வந்து. ஆமாம். ஓகே சார். கூட்டுறது ஈஸி, சுத்தம் பண்ணுறது ஈஸி. தள்ள கீழே வந்துடும். ஓகே சார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு முன்னாடி ஒரு வாட்டருக்கு வந்து மேலே வந்து டேங்க். ஆமாங்க, டேங்க் கட்டியிருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம எடுத்து சுமந்து கொண்டு போய் ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. பம்ப் பண்ணி சிண்டெக்ஸ் வந்துடும். சரிங்க சார். சிண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனுக்கு 5 செக்ஷனுக்கு 5 கேட் வால் வச்சு லைன் கொடுத்துருக்கோம். அங்கங்கே வேணுங்கிற இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, அது ஒன்றும் ரிஸ்க் இல்லை, தண்ணிக்கு ரிஸ்க் இல்லை. ஓகே. ஆடு வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கும். ஆடு வந்து குட்டி போட்டுச்சோன்னா குட்டி வந்து மண்ணில் இருந்தால் அது சுத்தம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் அது எந்திரிச்சு நிற்காது. இதெல்லாம் ஒரு குட்டி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிரு. இது வந்து நம்ம ஆடு வளர்க்குறதே வந்து எருவுக்காக தான். நந்தகுமார் சார் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. இந்த வெள்ளாடோட எரு வந்து ஒரு நாட்டு மாடு 3 மடங்கு ஒரு மடங்கு இது ஈக்குவலாகும். எருமை மாடோட எருவுக்கு ஆட்டு எருவு வந்து ஒரு கூடைக்கு அது 3 மடங்கு இதாகும். அதனால் அந்த ஒரு மெத்தடுக்காக தான் ஆடு வளர்க்குறாரு, வியாபார நோத்துக்காக இல்லை. ரெண்டாவது நம்மக்கிட்ட என்னென்னா கன்னிவாடியமும் தலைச்சேரி அதிகமாக இருக்கும். தலைச்சேரி வந்து சேலத்து பக்கம் சேர்ந்தது. கன்னிவாடி கேரளாவுக்கும் தமிழ்நாடு பார்டர் இந்த ஏரியாவில் கன்னிவாடி தான் அதிகமாக இருக்குது. மலை சார்ந்த பகுதியில் வந்து கன்னிவாடி தான். தட்பவெப்பநிலை மாறும்போதும் கன்னிவாடி வந்து நோய்க்கு தாங்கும். ஹீட்டும் அதிகமாக இருக்கும். குளிர்காலத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கிறனால அந்த குளிர்ச்சியும் இருக்கும். கன்னிவாடி தான் அதிகமாக நல்லா தாங்கும். தலைச்சேரி வந்து சேலத்து பக்கம். தட்பவெப்பநிலை சேலச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக கிராஜுவலாக இருக்கும். இங்கே மாதிரி அதிகமாக மாற வராது. அதனால் நம்மகிட்ட 2 இருக்குது. கொடியாடும் இருக்குது. ஒரு 4-5 கொடியாடு இருக்குது. கொடியாடு வந்து இந்த வியாபார நோக்கத்துக்கு பண்ணுறவங்க வந்து கொடியாடு தான் பெஸ்ட். ஏன்னா கொடியாடு வந்து மினிமம் 2 குட்டி போடும், 3 போடும். கன்னிவாடி 1 போடு 2 போடு. ஆனால் கொடியாடு பால் நல்லா கறக்கு. கொடியாடு ஆக்சுவலாக நல்லா வளர்த்தணும்னா 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் கூட கறக்கலாம் ஒரு ஆட்டில், கொடியாடில். கன்னிவாடி குட்டிக்கு ஈக்குவலாக குட்டி வளர்த்துற அளவுக்கு கன்னிவாடிலையும் இருக்குது, தலைச்சேரிலையும் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ ஆடுகள் இருக்குது சார்? 160 ஆடு இருக்குது. சின்னது பெருசெல்லாம் சேர்ந்து 160 ஆடு இருக்குது, குட்டியோட சேர்த்து 160 ஆடுகள். இப்போ நம்மளுடைய பரன் முறையை பார்த்தீங்க, ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் வந்து செட்டு வந்து ரேக் போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள் அமைச்சிங்க? இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் வரும். 30 சென்ட் இருக்கும். வெளியே பரனாக இருக்கிற இடமும் வெளியே ஆடு மந்தையும் சேர்ந்து. இதில் என்னென்னா பரனில் நம்மளுக்கு என்னென்னா ஆடு வந்து கிடாயெல்லாம் தனியாக போயிடும். குட்டி போட்ட குட்டிகளை தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. குட்டியெல்லாம் தனியாக இருக்கும். குட்டி போடுற ஸ்டேஜ் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு வந்து ஆடு கிடாய் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆடுகளை வந்து தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதனால் மேய்க்க போகும்போது தவிர மற்ற நேரத்தில் கிடாய் தனியாக பிரித்து விட்ருவோம். கிடாய் சேர்ந்த ஆடையும் தனியாக விட்டுருவோம். குட்டி போட்டால் குட்டி தனி விட்டுரும். இப்போ குட்டியெல்லாம் இருக்கும். சாயந்தரம் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறக்கு அந்த குட்டியெல்லாம் ஆடு தனியாக விட்டுரும். அந்த மாதிரி பிரிச்சு அது ஈஸியாக இருக்கும். சார் இது எப்படி நீங்கள் அமைச்சிங்க சார் இந்த ரேக் வந்து? அதாவது நீங்கள் இந்த செப்பரேட்டாக இந்த ஆள் விட்டு தான் பண்ணீங்களா இல்லை கம்பெனிக்கார? இல்லை, ஆக்சுவலாக ஆள் விட்டு பண்ணால் நம்மகிட்ட ஆள் இருக்காங்க, க்ரஷர்லேயே ஆள் இருக்காங்க. இது வந்து ஆள் விட்டு தான் பண்ணோம். ஓகே. ஆனால் அந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதை வெளியிருந்து பார்க்குறத விட உள்ளே வந்து பார்த்தா தான் அதில் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு தெரியுதுங்க. ஏன்னா கால் கீழே வச்சோம்னா சில செட்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் நடக்கும்போது. நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இது போட்டு 9 வருஷம் ஆச்சுங்க. செட்டு போட்டு 9 வருஷம் ஆச்சு. இங்கே 2 பேர் பணியாட்கள் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் பணியாட்கள்? ஆடுக்கு வந்து ஒரே ஆள் தான். ஒரே ஆள். அவருடைய வேலைகள் என்னென்ன? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆடு வந்து இப்போ நைட்டில் வந்து பரனில் விட்டுருவோம். முன்னாடி காலி இடத்துல காலையில் கீழே ஓட்டிட்டு இது ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிடுவாங்க. காலைல ரெகுலராக சுத்தம் பண்ணிடுவாங்க. அப்போ தண்ணி வந்து அதே மாதிரி ரெகுலராக மாற்றி வச்சுருவாங்க. ஒரு மத்தியானம் 1 மணிக்கு 12 to 1 வந்துடுமே. போனால் ஒரு 2-3 மணிக்கு ஓட்டிகிட்டு போனால் ஒரு 5-5:30 மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 9 எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த குட்டிக்கு பால் சில ஆடு வந்து கூட்டமாக இருக்கிறதுனால பால் கொடுக்காது. அதனால் அந்த ஆடை பிடிச்சி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக விட்டனால இப்போ 2 குடிச்சிட்ருக்கு. கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அது போய் இன்னைக்கு காலையில் தான் போட்டிருக்குது. சரிங்க சார். அந்த மாதிரி தனியாக அதை பார்க்கணும். இல்லாட்டி நிறையா இருக்கிறதுனால குட்டி போய் கரெக்டாக குடிக்காது. 2-3 நாளான தேடி போயிடும்.
இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டு வெள்ளாடுகள் வளர்க்குறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆடுகள் வந்து எங்கெங்க மேய்ச்சலுக்கு வந்து அழைச்சிட்டு போவாருங்க? இங்கே நம்ம சுற்றி பாரு மலை இருக்குங்க, சுற்றி காலி பூமியெல்லாம் இருக்குது, அதனால வெளியே மேய்ச்சல் வந்துடுவாங்க. நம்ம நந்தகுமார் சாரோட தோட்டத்துலேயும் நிறைய வேக்கண்ட் ஏரியா இருக்குது, அதுலேயும் மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. அவருக்கு எவ்வளோ சார் சேலரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? 800 பர் டேக்கு. பர் டே. அப்புறம் வீடு இலவசம், கரண்ட் சார்ஜ் எல்லாமே இங்கே நம்ம இருக்கிறதுனால நந்தகுமார் சார் வந்து இங்கே இருக்கிற விவசாய கூலி ஆட்கள் எல்லாருக்குமே வீடு வாடகை இல்லாமல் கரண்ட் சார்ஜ் எல்லாம் நந்தகுமார் சார் ஏற்றுக்கிறாரு, சாரே பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க குழந்தைகளுக்கு படிக்கிற விஷயம்னா நந்தகுமார் சார் வந்து அதில் வந்து எஜுகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அவங்க குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷனு, அதே மாதிரி அவங்க லீவில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் ஹாலிடே வந்தாங்கன்னா அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அதெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்து விளையாட வச்சு சும்மா பண்ணுவாருங்க. எல்லா குழந்தைகள் விளையாடலே, பெண் குழந்தைங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, பசங்கன்னா பாய்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்து. சார் இப்போ இந்த ஆடுகள்லாம் சார் என்ன பண்ணுவீங்க சார்? நான் உரத்துக்காக தான் நீங்கள் பயன்படுத்துகிறேங்கன்னு சொன்னீங்க. மற்றபடி இந்த ஆடுகளை என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நந்தகுமார் சார் வந்து இங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே ஆடி மாதம் கட் பண்ணி ஒரு லேபருக்கு 1 கிலோ அங்கிற மாதிரி கறி கொடுத்துருவாரு. கறி கொடுத்துருவாரு. விருந்து போடுறது இல்லை கறியா, ஏன்னா விருந்து போட்டோம்னா அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, கறியை கொடுத்தோம்னா அந்த ஃபேமிலியே எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த நோக்கத்துக்காக அவர் வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாருக்குமே, லேடிஸ் ஜென்ஸு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே 1 கிலோ கறி இலவசமாக கொடுத்துருவாரு. சார் இப்போ இந்த பறன் மேலே ஆடு வளர்க்குறக்கும் கீழே வளர்க்குறக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? பறன் மேலே வளர்த்துறதுக்கு கீழே இருக்குன்னா பறன் மேலே வளர்க்குற ஆடு வந்து கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா பறன் மேலே வளர்க்குற ஆடு வெளியே போகாது, மேய்ச்சலுக்கே போக மாட்டேன். நம்மளுக்கு வந்து வெளியே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் கீழே போயிடுது இல்லையா மண்ணும், அதனால அந்த ரெண்டுமே தட்பவெப்பநிலை நைட்டில் மேலேயும் கீழே பகல்லையுங்கிற மாதிரி மாறி மாறி வச்சுப்போம். அதனால் அது தாங்க சக்தி இருக்குது. சார் இந்த செட்டில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது சார்? அதான் கீழே இப்போ நம்ம பறநாடு கீழே பார்த்தீங்கன்னா இந்த உட்டில் கேப் இருக்கு இல்லையா, இது வழியாக இதோட ஆடு கசடெல்லாம் கீழே போயிடும். கீழே கோழி வளர்த்து எவ்வளோ கோழிகள் இருக்கு? கோழி ஒரு 40 கோழி. 40 கோழி ஒரிஜினல் நாட்டு கோழி. அது வந்து அதனுடைய இதெல்லாம் பார்த்துக்கலாம். சார் எப்படி இருக்குது சார் இந்த ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த ஒரு ஃபார்மை வந்து எப்படி நீங்கள் நிர்வகிக்கிறீங்க? நம்ம வந்து என்னென்னா இப்போ 3 வருஷம் இருக்குது. இப்போ குடல் புழு நீக்க மருந்து கொடுத்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு மருந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்க சார். ஆடு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வந்து அம்மை வந்தாலோ அப்போ வந்து நம்ம வேப்பங்குழந்து, வெத்தலை, பூண்டு, துளசி இதெல்லாம் அரைச்சி மூலிகை அதை கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஆடு மாடு எல்லாருக்குமே நம்மளா நாட்டு மருந்து தான் கொடுப்போம். முடியாத பட்சத்துக்கு இங்கிலீஷ் மெடிசன். ஓகே சார். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வந்து சார், புதுசாக ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு பறநாடு வளர்ப்பில் வந்து நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஆடுகள் ஆரம்பித்தா அதில் வெற்றி அடைய முடியுன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பறநாடு இருக்குன்னு வச்சு இந்த ஒரு பறன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 பிரிச்சிருக்கோம். ஆமாங்க சார். இது ஏரியா பார்த்தீங்கன்னா 40க்கு 20ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 30 ஆடு வளர்த்தலாம். இதில் 30 ஆடு இந்த ஒரு இதில் வந்து 30 ஆடு. சிம்பிளாக ஒரு ஆடுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்கொயர் ஃபீட் 8 ஸ்கொயர் ஃப்ரீயாக இருக்கணும். சரிங்க சார். சிலர் 4 போதும்பாங்க, 6லேருந்து 8 இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும். இந்த காத்தோட்டமாக நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஆடு க்ரோத் நல்லா இருக்கு. அப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளோ தொகையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அவங்க வசதியை பொறுத்து மினிமம் ஒரு 30 ஆடு இருந்தால் ஓகே. ஓகே. மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையே நிலவும் இல்லைங்களா சார்? ஆமாம், 30 ஆடு இருந்துச்சுன்னா அவங்க பறநாளிலே வளர்த்தலாம். ஒரு லேடிஸ் இருந்த போது ஜென்ஸே வேண்டியது கவனிக்கிறதுக்கு. ஆமாங்க. சரிங்க சார். சார் உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நம்மளுடைய பறநாடு வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். எகைன் கால் பண்ணி சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு இன்னொரு நன்றியை நான் தெரிவிச்சேன். எல்லாமே நான் நந்தகுமார சாரும் கண்டிப்பாக அந்த நன்றி எல்லாம் அவருக்கு. ஒரு பறநாடு வளர்ப்பு எப்படி வளர்க்கணும், ஸோ அதில் வந்து எந்தெந்த மாதிரி முறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்கள். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.